எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மலேசியாவோட ஃபேமஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொட்டி ஜலா. ரொட்டி ஜலாங்கிறது ஜலானா வந்து நெட்டுன்னு சொல்லுவாங்க. நெட் மாதிரி பண்ணுற தோசை மாதிரி உள்ளது தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா மாவு, 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் டர்மரிக், அப்புறம் 1 பாக்ஸ் வந்து கோகோனட் மில்க், ஆயில் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும், அதோட வாட்டர், அவ்வளோதான். இப்போ வந்து நான் 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுக்கிறேன். இப்போ அதிலே வந்து 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். அப்புறம் இது வந்து நம்ம கையால் மிக்ஸ் பண்ணால் இந்த பேட்டர் வந்து நல்லா தின்னாக இருக்கணும். கையால் மிக்ஸ் பண்ணால் கட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இதில் 1 பாக்ஸ் கோகோனட் மில்க் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம செய்கிறது வந்து வெஜிடேரியன் மெத்தடு. இப்போ ஆக்சுவலி நான்வெஜ்னால் இதில் ஒரு எக்கு சேர்ப்பாங்க. நான் வந்து எக்கு சேர்க்க போகிறதில்ல, நான் வெஜிடேரியனாக செய்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இப்போ இதை மூடி பிளெண்ட் பண்ணணும். நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் பேட்டர் இருக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதோட நான் வந்து ஃபஸ்ட்டு 1 கப் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கிறேன். 1 கப் வாட்டர். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் வந்து ரொட்டி ஜலா மேக் பண்ணுற இது பாக்ஸு. இப்போ இதில் ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரியும் கிடைக்கிது, இன்னொரு டைப்பும் கிடைக்கும். மாதிரி இதில் ஊற்றியும் செய்யலாம். இதை விட இதில் ஊற்றியும் செய்யலாம். இது பாருங்கள், அடியில் 5 இது இருக்குது. நான் முன்னாடி இதில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இது கிடைக்கல. ஸோ எது கிடைக்குதோ அதை வச்சு செய்யுங்க. இப்படி இது ரெண்டுமே இல்லை, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வேறு நாட்டில் இந்த ரொட்டி ஜலா இது இல்லைன்னா நீங்கள் ஒரு பாட்டிலில் நெய்யில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மூடியை போட்டுட்டு, பாட்டிலில் மூடியை போட்டுட்டு நெய்யில் நல்லா ஹீட் பண்ணி, இல்லைன்னா இந்த லாங்காக உள்ள ராடு எதையாவது ஹீட் பண்ணி, ஷார்ப்பாக உள்ள ராடு எதையாவது ஹீட் பண்ணி அப்படியே சென்டரில் குத்துனீங்கன்னா, ரொம்ப அழுத்தாமல் அப்படியே ஹாட்டாக வச்சு குத்துனீங்கன்னா ஷார்ப்பாக வரும். அதை எடுத்துகிட்டு அப்புறம் அதோட எண்டில் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதில் வந்து ஒரு இது தான் போட முடியும். பாருங்கள், நான் இந்த பாட்டிலில் வந்து ஃபில்டரை வச்சு அது மூலமாக ஊற்றுறேன். ஏன்னா ஃபில்டரில் தான் ஃபில்டர் பண்ணி தான் இதை இதில் ஊற்றணும். நீங்கள் வேணால் வேறு பாத்திரத்தில் கூட ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் ஊற்றிக்கிங்க. ஏன்னா அடைச்சிச்சின்னா இந்த ஓட்டை ரொம்ப சின்ன ஓட்டையாக இருக்கும். ஸோ அடைச்சிச்சின்னா அதில் வராது. ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்குங்க. ஸோ இது இப்போ வந்து நான் வெஜிடேரியன் வெர்ஷன் செய்கிறேன். வெஜிடேரியன் இல்லாதவங்க இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு எக்கு, இந்த இதை அரைக்கும் போதே ஒரு எக்கையும் போட்டு அரைச்சிங்க, அவ்வளோதான். இந்த பேட்டரை நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ தோசைக்கல்லில் எப்படி ஊற்றுறதுன்னு நான் காட்டுறேன்.
இந்த தோசை வந்து திருப்பிலாம் போடுறதில்ல, அப்படியே ஊற்றி எடுக்கிறது தான். இந்த பாருங்க ரெண்டோட அப்படி கொஞ்சமாக தூக்கிட்டு வரும். ஸோ அப்போ எடுத்து பாருங்க அப்படியே மடிச்சு. அது ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நான்வெஜ்ஜாக செய்யலை, வெஜிடேரியனாக செஞ்சுருக்கோம், எக்கு போடல. ஸோ எப்படி வச்சுட்டு எடுத்து அதில் வச்சுட்டு அப்புறம் ரோல் பண்ணி அடுத்து ஊற்றிடுவோம். இப்போ இதை எடுத்து வச்சோம்ல, இதை ரெண்டாக மடிச்சுட்டு இப்படியே ரோல் பண்ணிக்க வேண்டியதான். ரோல் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வெந்தோடனே இங்கே வந்து நல்லா எடுத்து வந்துடும். டக்குன்னு ஊற்றி எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் அந்த கர்நாடகா நீர் தோசைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன ஃபாஸ்ட்டாக ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் இருக்கும். இதில் எடுத்து வச்சு அப்புறம் சுற்றி வைக்கணும். இப்போ பாருங்கள், ரெண்டாக மடித்ததை இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் ஊற்றி எடுக்க வேண்டியதுதான். இப்போ நான் வந்து எக் இல்லாமல் செஞ்சதுனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே பிஞ்சு போகுது. எக்கு சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, எப்படி எக்கு வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்படி வச்சாச்சு. இப்படி ஒன்றா எடுத்து சுருட்டியும் வைக்கலாம். இல்லை நம்ம எல்லாமே மொத்தமாக இந்த மாதிரி தோசையாக ஊற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒன்றா சுற்றியும் இது சர்வ் பண்ணலாம். இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஊற்றிட்டு வெயிட் பண்ணுறோம்ல, வேகிற வரைக்கும். அதுக்குள்ளே சுற்றி வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். நான் இந்த மாதிரி எல்லா மாவையும் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். रोटी जाला வந்து ரொட்டி புங்கா ஆயிடுச்சு.